சொல்லுவோம். தொப்பை அப்பனை தொப்பை அப்பனை தொலைவினை அருமே. தொலைவினை அருமே. திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். தெய்வ நிலையை அடையலாம். எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். அறநெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி குறளறி போற்றி குவலயம் காப்போம். குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்நிலா நிலை வேண்டும். உயர்வு தாழ்நிலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்பமே சூழ்க. இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. எல்லோரும் வாழ்க. சரி, நாங்கள் இப்ப 10 குறளும் படிச்சு முடிச்சபடியால் முதலில் இருந்து இனி பொருளுக்கு படிக்குவோம். என்ன? சரி, எந்த அதிகாரம் படிக்கிறோமம்மா? இரண்டாவது. எந்த அதிகாரத்துக்கு என்ன பேர் சகீனா? வான் சிறப்பு. வான் சிறப்பு. சரி, அது எத்தனாவது அதிகாரம்? இரண்டாவது அதிகாரம். முதலாவது அதிகாரம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கோ இல்லையே? என்ன? ஓ, ஞாபகத்தில் இருக்கோ? 10 இல்லையே? அதோட இன்னொரு குயிக் ரிவிஷனா இதுக்குள்ள கிறிஸ்துமஸ் லீவுக்குள்ள தாரன் அந்த 10 சொல்லணும். சரியோ? அப்போ உங்களுக்கு முதலாவது 2வது கொஞ்சம் மூடனா போவோம். ரெண்டா நீங்கள் அந்த அதிகாரம் முதலாவது அறத்துப்பாலை பிய முடிக்கலாம். அவ்வளோ படிச்சுட்டோம் இல்லை அறத்துப்பால்னு? ஏன்னா ஜஸ்ட் குயிக் ரிவ்யூ போட்டா அடுத்ததுக்கு முடிச்சு விட்டா உங்களுக்கு ஓகே. அறத்துப்பாலும் பொருட்பாலும் படிச்சாலே உங்களுக்கு ஓகே. சரியோ? மற்றது நீங்க இன்பத்துப்பால் நீங்க விரும்பினா நீங்களாயே பேருந்து படிச்சு கொள்ளலாம். சரியோ? சரி, அப்ப நாங்கள் இப்ப எதை படிக்க போறோம்? முதலாவது குறள். முதலாவது குறள் எங்க பிரியங்கா சொல்லி உங்களை முதலாவது குறளை. நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று பாற்று. சரிதான். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று. அது உங்களுக்கு கருத்தே தெரியும். ஆனால் டீச்சர் இப்ப என்ன சொல்ல போறா? பாடமாக்குறதுக்கு சொல்ல போறா. சரியோ? நீங்க என்னன்னு சொல்ல பண்ணணும்னு சொல்லி சொன்னால், வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் என்றால் மழை பெய்வதனால் உலகம் தொடர்ந்து வாழ்ந்து வருவதனால் என்ன? தொடர்ந்து வாழ்ந்து வருவதனால் மழையானது உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு, உலகத்தில் வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். சரியோ? அதுதான் சொல்லுவோம். என்ன சொல்றோம்? மழை என்ன செய்து? மழை பெய்வதனால் உலகில் உள்ள உயிர்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்பதனால், வாழ்ந்து வருவதனால் மழையானது உலகத்தில் வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். அமிழ்தமாகும் என்றும் சொல்லலாம். அமிழ்தம் சாப்பிட்டா தானே நாங்கள் அழியாமல் வாழலாம். அந்த தேவர்கள் தெரியுமே, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கதை. அப்ப அந்த அமிழ்தத்தை நான் இந்த விளங்கப்படுத்த தேவையில்லை, உங்களுக்கு தெரியும் என்ன?
ஆம் டீச்சர். அமிழ்தம் சாப்பிடுறாக்கள் என்ன மாதிரி இருப்பினும் அவைகளுக்கு இறப்பு வருமோ? இல்ல டீச்சர். இல்ல. சரியோ? ஆனபடியால் நாங்கள் இதென்றால் உயிர்கள் அழியாமல் தொடர்ந்திருக்கு. நாங்கள் என்று இல்ல, உலகத்தில் வாழ்கின்ற மனித இனம், உதாரணத்துக்கு சொன்னா மனித இனம் அழியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கு. ஏன்னா ஆம் டீச்சர். அதனால் மனித இனத்திற்கு அல்லது உதாரணத்துக்கு மனித இனம், சகல உயிர்கள், பறவைகள் என்றால் பறவை இனங்கள் தொடர்ந்து என்ன வாழ்ந்து செய்யுது? வருகிறது. வாழ்ந்து கொண்டிருக்கு. யானை என்றால் யானைகள் எல்லாம் தொடர்ந்து வாழ்ந்து வருகின்றோம். அவங்க விளங்குது அந்த உயிர்கள் தொடர்ந்து வாழ்றதுன்றது. ஆம் டீச்சர். ஆ, சரி. அப்ப இப்ப சொல்லுங்க பார்ப்போம். அல்லது ரெண்டையும் சொல்லி போட்டேன். ரெண்டாவது அது துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. தூவும் மழை ஏன்னா ஆம் டீச்சர். அப்ப துப்பாக்கு துப்பாய என்றால் துப்பாய என்றால் என்ன சொன்னாங்க? உணவாக. ஏன்னா அப்ப துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி உணவை உண்பவர்களுக்கு தேவையான உணவுக்கு உணவாகி. என்னது? உணவை உண்பவர்களுக்கு தேவையான உணவுக்கு, உணவை உண்பவர்களுக்கு தேவையான உணவு எது? உதாரணத்துக்கு சொன்னால் நெல்லு, அரிசி. அரிசிக்கு என்னவாகி? உணவாகி. நெல்லுக்கு உணவாகி. உணவாகி. அது மட்டுமல்லாமல் உண்பவர்களுக்கு தானும் உணவாகி கொள்கின்றது. என்ன உணவாகி இருப்பதுதான் மழை. சரியோ? கருத்தை சொல்ல வருதோ? உணவை உண்பவர்களுக்கு என்னது? உண்பவர்களுக்கு தேவையான உணவுக்கு உணவாகும். மைண்ட்ல போட்டு சொல்லணுமா? உணவை உண்பவர்களுக்கு தேவையான உணவுக்கு உணவாகி, அத்தோடு உண்பவர்களுக்கு தானும் உணவாகி. இந்த ரெண்டு சொல்லையும் மறக்கக்கூடாது. கன்ஃபியூஸ் பண்றீங்களோ? கன்ஃபியூஸ் ஓகே இருக்கும். சரி. அப்ப இதுதான் செய்வதுதான் மழை. அப்ப இது ரெண்டே தான் நீங்கள் பாடமாக்குவீங்கள். என்னது? மழை தொடர்ந்து நிற்காமல் தொடர்ந்து நிற்காமல் என்று சொல்லி சொன்னால் ஒரே 24 மணி நேரம் இல்லை. அந்தந்த காலங்களுக்கு தேவையான நேரத்திலும் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்குது. இப்ப இன்றைக்கு இங்க மழை பெய்தால் மேபி இன்னொரு இடத்துல மழை பெய்யாது. அங்க பெய்யாத நேரத்துல இங்க பெய்யுது. அப்ப மழை எங்கேயாவது ஒரு இடத்துல பெய்து கொண்டுதான் இருக்கும். அப்ப மழை தொடர்ந்து பூமியில எங்கேயாவது பெய்து கொண்டிருக்கும். ஆனபடியாதான் சொல்லப்படுது மழையானது தொடர்ந்து இடையறாமலா நிற்காமல் பெய்து கொண்டு இருப்பதனால் உலகிலே உயிர்கள் அழியாமல் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கு. அதனாலதான் மழை என்பது அமிழ்தம் என்று அமிழ்தம் என்று கூறப்படுகின்றது என்று சொல்லுவோம். சரியப்போ, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் டீச்சர். நன்றி வணக்கம் டீச்சர். எல்லாருக்கும்